welcome to all. Today we will talk about a topic on the networks transmission media. So transmission medium is information. We data ஒரு computer source sender device destination அப்படிங்கிறது receiver device க்கு அந்த information என்ன பண்ணுவோம் transfer பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த transmission medium அப்படிங்கிறது. So data communications அப்படிங்கிறது வந்து definitionல பார்த்தோம் அப்படினா நம்மளோட informations ஏதாவது ஒரு மீடியம் மூலமா என்ன பண்ணுவோம் ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு பேர் தான் என்ன சொல்வாங்க அப்படினா data communications அப்படிங்கிறது. So the voice இருக்கலாம் audios இருக்கலாம் videos இருக்கலாம் pictures இருக்கலாம் images இருக்கலாம் அந்த மாதிரி என்ன ஒரு டேட்டாவை கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை த்ரூ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மெட்டாலிக் அந்த கேபிள்ஸ் ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக இருக்கலாம் கோஆக்சியல் கேபிளாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேபிளை நம்ம வந்து அந்த நெட்வொர்க் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிளை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து பேசிக்காக ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம், இன்னொன்று வந்து அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கைடடுக்கும் அன்கைடடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கைடட் அப்படிங்கிறது வயர்டு கனெக்ஷன்ஸ், அதாவது வயர் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படிங்கிறது வந்து வயர் இல்லாமல் நம்ம நெட்வொர்க்கில் டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ வயர் இருந்துச்சு அப்படின்னா அந்த வயர் மூலமாக சிக்னல் வந்து பாஸ் ஆகும். வயர் இல்லாமல் அப்படின்னா எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகும்? நம்ம டிவி ரிமோட் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, இன்ஃப்ராரெட் சிக்னல் உனக்கு நம்ம ஒரு சேனலை வந்து மாற்றணும் அப்படின்னா அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராரெட் அந்த சிக்னல் ரெட் லைட் மாதிரி உன்னோட ரிமோட்டில் எரியும். அதே அந்த அந்த இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ் ரேடியோ வேவ்ஸ்னால் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து வயர் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறது கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து என்ன சொல்கிறோம் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா இல்லைனா அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ வயர் வச்சு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ட்விஸ்டட் பர் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டேட்டாவை நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸில் வந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காம்பனண்ட்டாக தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு டிவைஸ் மூலம்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அது த்ரூ எது மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக தான் என்ன பண்ணுவோம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது வந்து கேபிள்ஸ் அந்த மாதிரி ரேஸ் வேவ்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து டேட்டாஸை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம், இன்னொன்று வந்து அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைடட் அப்படிங்கிறது வயர்டு கனெக்ஷன், அன்கைடட் அப்படிங்கிறது வந்து வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டிசைன் ஃபேக்டர்ஸ். இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமோட டிசைன் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து ஹையர் பேண்ட்வித்தாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹையர் டேட்டா ரேட், அதோட டேட்டா ரேட்டையும் வந்து அதிகமாக நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ செகண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷன் இம்பயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் இம்பயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டென்யூவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் சிக்னல் ஸ்ட்ரென்த், நமக்கு லாஸ் ஆகக்கூடிய அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை வந்து இது பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் இம்பயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அட்டென்யூவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேர்ட் ஒன்று வந்து இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்பெஷலி அது எங்கே இருக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி அன்கைடட் மீடியம் அந்த வயர்லெஸ் கனெக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா
அதில் வந்து நமக்கு என்ன ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் ரிசீவர்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ரிசீவர்ஸ் வந்து நமக்கு அதாவது ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து எத்தனை டிவைஸ்க்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து அனுப்ப போகிறோம். ஸோ ஒன்றிலேருந்து ஒரு சென்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா வந்து யூனிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிகாஸ்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் ரிசீவர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே இதை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து எரர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதான் வந்து ஃபோர்த் ஒன் வந்து நம்பர் ஆஃப் ரிசீவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டிசைன் ஃபேக்டர்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேண்ட்வித் அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் இம்பைர்மெண்ட்ஸ் தென் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ரிசீவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய பேண்ட்வித் வந்து ஹையராக இல்லை, பேண்ட்வித் ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அதோட டேட்டா ரேட்டும் வந்து ஹையராக கொடுக்கும். டிரான்ஸ்மிஷன் இம்பைர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்டினியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட்டினியேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், அட்டினியேஷன். ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த சிக்னல் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அந்த ஸ்ட்ரென்த்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டினியேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இடையூறு வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்கைடட் மீடியமில் தான் எனக்கு என்ன ஆகும், வயர் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனில் தான் என்ன ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்கும். அடுத்து நம்பர் ஆஃப் ரிசீவர்ஸ். இப்போ ஒரு சென்டர்லேருந்து ஒரு ரிசீவருக்கு வந்து மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து யூனிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிகாஸ்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் ரிசீவர், நிறைய டிவைஸ்க்கு வந்து ஒரே நேரத்தில் நம்ம மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மல்டிபிள் ரிசீவர்ஸ் வந்து என்ன பண்ணோம், எரர்ஸ் வந்து நிறைய இது பண்ணும். ஸோ அதான் வந்து டிசைன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ நம்மளோட அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேசிக்காக 2 டைப்ஸாக வந்து பிரிப்போம். ஸோ அந்த 2 டைப்ஸில் சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியமாக 2 டைப்ஸாக பிரிப்போம். ஒன்று வந்து கைடட், இன்னொன்று வந்து அன்கைடட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைடட் அப்படிங்கிறது வந்து வயர்டு டிவைசஸ், அன்கைடட் அப்படிங்கிறது வந்து வயர்லெஸ் டிவைசஸ். ஸோ வயர்டு டிவைசஸ் வந்து அந்த கைடட் அப்படிங்கிற அந்த வயர்டு டிவைசஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ட்விஸ்டட் பர் கேபிள் அப்படிங்கிறது, செகண்ட் டைப் வந்து கொயாக்சியல் கேபிள், தேர்ட் ஒன் வந்து ஃபைபர் ஆப்டிக் இல்லைனா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே என்னது, இந்த கேபிள் அப்படிங்கிறது ஒரு வயர். ஸோ அந்த வயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கைடட் ஆர் வயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயர்லெஸ் ஆர் அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வயர் இல்லாமல் த்ரூ சிக்னல்ஸ். ஸோ எந்த மாதிரியான சிக்னல்ஸ் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள், இல்லைனா மைக்ரோவேவ் அப்படிங்கிறது மைக்ரோ அலைகள், அப்படி இல்லைனா இந்த இன்ஃப்ராரெட் சிக்னல் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைப்புக்கு பேர் வந்து வயர்லெஸ் ஆர் அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வயர் இல்லாமல் த்ரூ அந்த சிக்னல்ஸ் மூலமாக என்ன பண்ணும், டேட்டாஸை டிரான்ஸ்மிஷன் பண்ணும். இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியமோட டைப்ஸ். ஸோ 2 டைப்ஸ் பேசிக்காக கைடட், அன்கைடட் அப்படிங்கிறது. ஸோ கைடட் அப்படிங்கிறது வந்து வயர்டு டிரான்ஸ்மிஷன், அதாவது வயர் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அன்கைடட் அப்படிங்கிறது வயர் இல்லாமல் சிக்னல் மூலமாக என்ன ஆகும், கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அந்த கைடட் மீடியமோட டைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ட்விஸ்டட் பர் கேபிள் அப்படிங்கிறது, செகண்ட் டைப் வந்து கொயாக்சியல் கேபிள், தேர்ட் ஒன்று வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் இல்லைனா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கைடடோட 3 டைப்ஸ். இப்போ அன்கைடடோட 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள் அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோவேவ் அப்படிங்கிறது மைக்ரோ அலைகள், ஸோ இது வந்து இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வயர் இல்லாமல் அந்த சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதான் வந்து அன்கைடடுக்கு உள்ள டைப்ஸு. ஸோ இது வந்து கைடடுக்குள்ளது வந்து என்னென்ன கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்விஸ்டட் பர் அண்ட் தென் கொயாக்சியல் கேபிள், தென் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது கிளாஸஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தது தான் வந்து அடுத்தது டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கைடட் அப்படிங்கிறது வந்து கண்டக்டட் இல்லைனா வயர்டு அப்படின்னா கடத்துறது, கடத்தி அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம், கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ த்ரூ அந்த வயர் அப்படின்னா அந்த வயரில் இருக்கக்கூடிய அந்த லைன் மூலமாக அந்த கம்பி இருக்குல்லையே உள்ளுக்குள்ளார அந்த கம்பி மூலமாக உனக்கு என்ன ஆகும், அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஸோ அந்த சிக்னல் பாஸ் ஆகுதுலேயே அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்டர், கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதான் கொடுத்துருமா, யூஸ் எ கண்டக்டர் சச் அஸ் எ வயர். அந்த கண்டக்டர் அப்படிங்கிறது என்னது, வயர். அந்த வயர் மூலமாக, அந்த வயர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளாக சொல்லலாம், ட்விஸ்டட் ஃபைபர் கேபிளாக சொல்லலாம், கோயாக்சியல் கேபிள். அந்த மாதிரி அந்த கேபிள்ஸ் மூலமாக என்ன பண்ணுவோம், மூவ் த சிக்னலை வந்து மூவ் ஆகும். எப்படி அப்படின்னா ஃப்ரம் சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸ். அதான் கொடுத்துருமா, யூஸ் அ கண்டக்டர் such as a wire or a fiber optic cable to move the signal from sender to receiver. அந்த வயர் அப்படிங்கிற அந்த கண்டக்டர், அந்த கடத்தி மூலமாக, அந்த வயர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ட்விஸ்டட் ஃபைபர் கேபிள், கோயாக்சியல் கேபிளாக இருக்கலாம். ஸோ அது மூலமாக சிக்னலை ஒரு இடத்துலேருந்து, அதாவது சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்னது, கைடட் மீடியா ஆர் கண்டக்டட் ஆர் வயர்ட் டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் டைப் வந்து வயர்லெஸ் ஆர் அன்கைடட் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேவ்ஸ், அந்த அலைகள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து யூஸ் பண்ணி வயரோ கேபிளோ இல்லாமல் சரியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்டர்லேருந்து ரிசீவருக்கு சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வயர் தேவைப்படாது, கேபிள்ஸ் வந்து தேவைப்படாது. த்ரூ எது மூலமாக நம்ம வந்து டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம் அப்படின்னா வேவ்ஸ், அலைகள் மூலமாக சரியா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து வயர்லெஸ் ஆர் அன்கைடட் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸை பொறுத்து, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியம், அந்த மீடியம்ங்கிறது அந்த கேபிளை பொறுத்து, அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனாக இல்லை மல்டி பாயிண்ட் கனெக்ஷனாக அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இதை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ என்னெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்விஸ்டட் ஃபைபர் கேபிள், தென் கோயாக்சியல் கேபிள் அண்ட் தென் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ட்விஸ்டட் ஃபைபர் கேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 வயர் வந்து உனக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்கும், ட்விஸ்ட் ஆகி இருக்கும் சரியா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ட்விஸ்டட் பேருங்கிறது 2 ஒரு ஜோடி கேபிள் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ட்விஸ்ட் ஆகி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து அந்த கேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் வயர். ஸோ அந்த நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டர், அந்த கம்பி, அந்த கடத்தியை வந்து என்ன பண்ணோம், சேஃப்டியை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த மேலே பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து உனக்கு அந்த ஒயிட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் தெரியும். ஸோ அது உள்ளே தான் உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காப்பர் வயர் வந்து இருக்கும். ஸோ அந்த காப்பர் வயர் மூலமாக தான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் வந்து ஆகும். ஸோ இதோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக அந்த 2 வயர் இருக்குது அப்படின்னா அந்த ட்விஸ்டட் பேர் 2 பேர், அதாவது ஒரு பேர் ஆஃப் அந்த ட்விஸ்டட் கேபிள் வந்து இருக்குது அப்படின்னா வந்து செப்பரேட்டாக இன்சுலேஷன் வந்து இருக்கும், அது மாதிரி ட்விஸ்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஃபன் பண்டல்டு இன்டு கேபிள்ஸ், இந்த மாதிரி பண்டல்டு கேபிள்ஸாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து யூஸ்வலி எங்கே இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பில்டிங் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ஒரு பில்டிங் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 காப்பர் வயர்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ரெகுலர் ஸ்பைரல், அதாவது வளைஞ்சு ஸோ அந்த ஸ்பைரல் பேட்டர்ன்லாம் உனக்கு என்ன பண்ணியிருக்கோம் இருக்கக்கூடிய அந்த கேபிளுக்கு பேர் தான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், இடையூறுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உனக்கு வந்து அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும், மினிமைஸ் ஆகும். அதேமாதிரி இதோட கஸ்டமர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸோட வாய்ஸ் இது டேட்டா கம்யூனிகேஷன்ஸை பொறுத்து கஸ்டமருக்கு ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுத்து, அதேமாதிரி ஃப்ரீக்வன்சியோட அதோட டிரான்ஸ்மிஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சி தான் வந்து தேவைப்படும். ஸோ அந்த கேபிளுக்கு பேர் தான் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2, அதாவது ஒரு பேருங்க 2 கேபிள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ட்விஸ்ட் ஆகி இருக்கும்.
ஸோ அதேமாதிரி இன்சுலேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கேபிளுக்கும் செப்பரேட்டாக வந்து இன்சுலேஷன் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பில்டிங்குள்ளார கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ட்விஸ்டட் பேர் அப்படிங்கிற கேபிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து எனக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் 2 insulated copper wires arranged in a regular spiral pattern. ஸ்பைரல் அப்படிங்கிறது வளைஞ்சு சரியா 2 insulated copper wires செப்பரேட் காப்பர் வயர்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பைரல் பேட்டர்னில் வந்து என்ன இருக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்டன்ட் அந்த பேரை வந்து நம்ம அட்ஜஸ்டன்ட் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபரன்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக ஆகும். ஸோ அந்த ட்விஸ்ட்டாக இருக்கிறத நம்ம ஸ்ட்ரைட் ஆக்கி விட்டோம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அப்படின்னா அதனால் நமக்கு வரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இடையூறுகளை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் சரியா. ஸோ கஸ்டமரோட ஃபெசிலிட்டிஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்சஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளார நம்ம நெட்வொர்க்கில் அந்த கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி அதோட வாய்ஸ் அந்த டேட்டா கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய வாய்ஸ் எல்லாம் பொறுத்து கஸ்டமரோட ஃபெசிலிட்டிஸ்க்கு இந்த கேபிள் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே சொன்னோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் இந்த ட்விஸ்டட் பேர் டிரான்ஸ்மிஷன் மீடியமுக்கு தேவைப்படக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோவான ஃப்ரீக்வன்சி தான் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ட்விஸ்டட் பேர் கேபிளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகெயின் 2 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் STP அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது UTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து அதோட 2 டைப் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படிங்கிறது. அன்ஷீல்டட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆர்டினரி டெலிஃபோன் வயர் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து இந்த அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ அதோட ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேபிளை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி இடையூறுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய இடையூறுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டல் பிராட் இல்லைனா ஷீத்திங், அதாவது மேலே கவர் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல்லேருந்து வரக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுமாதிரி ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஷீல்டட் UTP கேபிளை விட இந்த கேபிளோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வெளியில் ப்ரொடக்ஷனுக்காக அந்த பிளாஸ்டிக் இந்த கவர் மாதிரி திக்னஸ் வந்து இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ அதனால் அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், வந்து திக்காக இருக்கும், அதே நேரத்தில் ஹெவியாகவும் இருக்கும். அதனால் இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கனால இதோட இன்டர்ஃபரன்ஸும் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கேபிளுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படிங்கிறது 2 இன்சுலேட்டட் அப்படின்னா செப்பரேட்டட் அந்த கேபிள்ஸாக இருக்கும். அது 2 கேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ட்விஸ்ட் ஆகி இருக்கும். இதோட இது பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த ட்விஸ்டாக இருக்கக்கூடிய அந்த பேர் கேபிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸை வந்து குறைச்சிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமரோட ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளார நம்ம அந்த கேபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வாய்ஸ் வந்து இந்த டேட்டா கம்யூனிகேஷன்ஸில் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து கஸ்டமரோட ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியமுக்கு வந்து இந்த கேபிளுக்கு வந்து ரொம்ப லோவான ஃப்ரீக்வன்சி தான் வந்து தேவைப்படும். அடுத்தது இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், இன்னொன்று வந்து அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ஷீல்டட் அப்படிங்கிறது வந்து UTP அப்படின்னு சொல்லுவோம். ஷீல்டட் ட்விஸ்டட் பேரை வந்து STP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் வந்து ஆர்டினரி டெலிஃபோன் லைன் வயர் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீட்டருக்கே வந்து 25 rupees 30 rupees அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதேமாதிரி இந்த கேபிளை இன்ஸ்டால் பண்ணுறது உங்களோட சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அது மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இடையூறுகள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் செகண்ட் டைப் வந்து ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா STP அப்படின்னு சொல்லிக்குவோம் சரியா. ஸோ இதில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வயரை வந்து உள்ளே வந்து இருக்கும். ஸோ மெட்டல் யூஸ் பண்ணி மேலே வந்து மெட்டல் இருக்கும், அதுக்குள்ளார அந்த காப்பர் வயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால்
வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து என்னாகும், அந்த மெட்டல் இவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறதுனால வரக்கூடிய இடையூறுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அன்ஷீல்டை வந்து கம்பேர் பண்ண யூடிபி கேபிளை கம்பேர் பண்ணும்போது அதை விட அது ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கேபிளோட இது வந்து திக்காக இருக்கும், அதே நேரத்தில் ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது அந்த யூடிபி கேபிள், அந்த ட்விஸ்டட் பேரில் ஒரு டைப் தான் வந்து யூடிபி எஸ்டிபி அப்படிங்கிறது. அந்த யூடிபிலே வந்து அந்த கேபிள் வந்து நிறைய கேட்டகரிஸாக உண்டு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த கேட்டகரி வந்து பார்த்தோம் அப்படின்னா CAT 3 அப்படிங்கிறது கேட்டகரி 3 அந்த வெர்ஷன். ஃபஸ்ட்டு உருவாக்கின அந்த கேபிள் வந்து CAT 3, அப்புறம் CAT 4னு வந்தது, CAT 5னு வந்தது. அந்த CAT 5ஓட அட்வான்ஸ்ட் வந்து CAT 5Eன்னு வந்தது. அதுக்கப்புறம் கேட்டகரி 6, அப்புறம் நம்ம 6 வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேட்டகரி 7 அப்படிங்கிறது வந்து வந்துச்சு. சரியா? ஸோ அந்த கேபிளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ்டாக வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து இந்த கேட்டகரிஸ் ஆஃப் யூடிபியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரி வந்து CAT 3 அப்படிங்கிறது. CAT 3 அப்படிங்கிறது கேட்டகரி 3 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 மெகாஹெர்ட்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க. மாதிரி வாய்ஸ் இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ண மோஸ்ட்லி ஆஃபீஸஸில் வந்து வாய்ஸ் கிரேடுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுதான் வந்து இந்த CAT 3 அப்படிங்கிறது. ஸோ அந்த ட்விஸ்டடோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா 7.5 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேட்டகரிக்கு பேர் தான் வந்து CAT 3 அப்படிங்கிறது. அடுத்தது அதோட அட்வான்ஸ் இது வந்து 16 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணாங்க. CAT 4ல் வந்து 20 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேட்டகரிக்கு பேர் தான் வந்து CAT 4 அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது அதோட அட்வான்ஸ்டு 4ஓட அட்வான்ஸ் தான் என்னது அப்படின்னா CAT 5 அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்கும் பார்த்தா அது வந்து 16 மெகாஹெர்ட்ஸ் 20 மெகாஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. CAT 5ல் வந்து 100 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம டேட்டாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காமனாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நியூ ஆஃபீஸ் பில்டிங்கில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கேட்டகரி 5 அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ட்விஸ்டட் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.6 சென்டிமீட்டர்லேருந்து 0.85 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து லென்த் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது CAT 5E அப்படிங்கிறது நம்ம அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட லேபில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கேட்டகரி கூட என்னது CAT 5E அப்படிங்கிற கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிபி CAT 5E அப்படிங்கிற கேபிள் தான் வந்து நம்மளோட லேபில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து 4 பேர் ஆஃப் கேபிள்ஸ், அதாவது ஒயிட் ஆரஞ்ச், ஒயிட் க்ரீன், ஒயிட் ப்ளூ, ஒயிட் ப்ரௌன் அந்த மாதிரி அந்த ப்ரௌனு, க்ரீன், ஆரஞ்சு அண்ட் தென் ப்ரௌன் இந்த 4 கலரோட காம்பினேஷனில் மிக்ஸ் ஆகி 8 அந்த கேபிள்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க வித்தின் ஒரு இன்சுலேட்டட் கவருக்குள்ளார வந்து இருக்குது. ஸோ அதான் வந்து கேட்டகரி 5E அப்படிங்கிறது. 6லேயே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு வந்து அட்வான்ஸாக போக ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது CAT 5Eக்கு எடுத்து வந்தது தான் வந்து கேட்டகரி 6 அப்படிங்கிறது. கேட்டகரி 6க்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து CAT 7 அப்படிங்கிற கேட்டகரி 7 அப்படிங்கிற அந்த ட்விஸ்டட் பார் கேபிளும் வந்து வந்துச்சு. அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பார் யூடிபி CAT 3, யூடிபி CAT 4, யூடிபி CAT 5, யூடிபி CAT 5E, அது மாதிரி யூடிபி CAT 6, யூடிபி CAT 7. CAT அப்படிங்கிறது வந்து கேட்டகரி. ஸோ அந்த கேபிளில் நிறைய கேட்டகரிஸ் டைப்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதில் இப்போ அட்வான்ஸ்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா CAT 7 அப்படிங்கிறது. அடுத்தது இந்த ட்விஸ்டட் பார் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோஸ்ட்லி நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ட்விஸ்டட் பார் கேபிள் தான். ஸோ டெலிஃபோன் நெட்வொர்க்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிட்வீன் நம்மளோட வீட்டில் இருந்து அந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ட்விஸ்டட் பார் கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வித்தின் ஒரு பில்டிங்குள்ளார லேண்டில் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம், ஒரு பில்டிங்குள்ளார நம்ம வந்து நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுவோம், அந்த ட்விஸ்டட் பார் அப்படிங்கிற கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு பார்த்தாலும் அது வந்து நம்மளோட இந்த ட்விஸ்டட் பார் கேபிள் தான். அதே மாதிரி டெலிஃபோன் நெட்வொர்க்கில் வீட்டில் இருந்து ஒரு லோக்கல் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளார நம்ம வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து நமக்கு இந்த இந்த யூடிபி ட்விஸ்டட் பார் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். வித்தின் ஒரு பில்டிங்குள்ளார வந்து நம்ம
டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரைவேட் இதுக்கும் வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் லேண்டில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி லேண்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மீட்டருக்குள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளார நம்ம வந்து டேட்டாஸ் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அந்த டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பர் செகண்டுக்கு 100 மெகாபைட்ஸ்லேருந்து 10 மெகாபைட்ஸ் வரைக்கும் 10 மெகாபைட்ஸ்லேருந்து 100 மெகாபைட்ஸ் வரைக்கும் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கொயாக்சியல் கேபிள். ஸோ அந்த கொயாக்சியல் கேபிளோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் கலரில். இதோட டெலிஃபோனு இப்போ வீட்டிலலாம் வந்து கேபிள் வந்து இழுக்கிறோம் இல்லையா, கேபிள் டிவி கனெக்ஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு பிளாக் கலரில் ஒரு பெரிய வயர், தடியாக ஒரு வயர் வந்து பின்னாடி சொருகியிருக்கும் நம்மளோட கேபிள் போர்ட்டில். ஸோ அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் அந்த இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த கேபிளுக்கு பேர் தான் வந்து கொயாக்சியல் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நெட்வொர்க்கில் நம்ம டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது காமனாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேபிள் டிவியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வயர் கேபிளுக்கு பேர் தான் வந்து கொயாக்சியல் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ அந்த கேபிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும், நல்லா ஹார்டாக திக்காக இருக்கும். ஸோ மேலே வந்து பிளாக் கலர் கவர் வந்து இருக்குது, பிளாஸ்டிக் கவர். அதான் வந்து ஃபஸ்ட்டு இது. அதுக்குள்ளார வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இன்சுலேட்டர் கடத்திகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கடத்தி வந்து இருக்கும். ஒன்று வந்து அவுட்டர் கண்டக்டர், இன்னொன்று வந்து இன்னர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த கேபிளுக்குள்ளார இன்சுலேட்டர் அந்த ஒவ்வொரு அந்த கடத்தையும் வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணுறதுக்கு இன்சுலேட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க இல்லையா, பிளாஸ்டிக் கவர், அதுக்கு அடுத்தது ஒரு இன்சுலேட்டர், அதுக்கு அடுத்து அவுட்டர் கண்டக்டர் அப்படிங்கிறது கடத்தி. அது மூலமாக உனக்கு என்ன ஆகும், சிக்னல் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கண்டக்டர் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அகெயின் உள்ள ஒரு இன்னர் கண்டக்டர் வந்து இருக்குது. ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த செம்பு கம்பியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னர் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலமாக தான் உனக்கு என்ன ஆகும், அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ இதான் வந்து கொயாக்சியல் கேபிளோட டயக்ராம். இது வந்து நம்மளோட டிரான்ஸ்மிஷன் கைடட் அந்த வயர்டில் வந்து 2வது டைப் தான் வந்து இந்த கொயாக்சியல் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேபிள் டெலிவிஷன், நம்மளோட டிவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேபிளுக்கு பேர் தான் வந்து இந்த கொயாக்சியல் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லேண்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஃபோனுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலிஃபோனுக்கும் வந்து இந்த கொயாக்சியல் கேபிள் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து டிவிக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் வந்து லேண்ட்லலாம் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா இந்த கேபிள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால நம்மளோட கான்ஃபிகரேஷன் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எனக்கு ஏற்கனவே சொன்னால் இதில் வந்து 2 கண்டக்டர் இருக்கும், இன்னர் கண்டக்டர் அவுட்டர் கண்டக்டர்னு. ஆனால் இன்னர் கண்டக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைடட் மெஷ், அதாவது நிறைய குழுதை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளே தான் உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த இன்னர் கண்டக்டர் அப்படிங்கிற அந்த கடத்தி வந்து இருக்கும். பட் 2 கண்டக்டர்ஸுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா காமன் சென்டர் மூலமாக தான் என்ன பண்ணும், டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஆக்சியல் மைய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேபிளை வந்து கொயாக்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் சென்டர் மூலமாக அந்த ஆக்சியல் மூலமாக வந்து உனக்கு என்ன பண்ணும், அந்த கண்டக்டர் வந்து ஷேர் ஆகுறதுனால இந்த இதை வந்து என்ன பண்ணாங்க, இந்த டேர்ம் வந்து கொயாக்சியல் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ டெலிஃபோன் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கொயாக்சியல் கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 வாய்ஸ் கால்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரே நேரத்தில் வந்து நம்ம இது பண்ணணும், கேரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இந்த டெலிஃபோன் இதுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த கொயாக்சியல் கேபிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ டெலிஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸஸ்க்கு வித்தின் ஒரு சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் 10,000 வாய்ஸ் கால்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், கேரி பண்ணுறதுக்கு இந்த கொயாக்சியல் கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கொயாக்சியல் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு அந்த லிங்க்கை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொயாக்சியல் கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஃபோனில் லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் லிங்க்குக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த கொயாக்சியல் கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது வந்து கொயாக்சியலுக்கு அடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நியூ டிரான்ஸ்மிஷன் மீடியம்க்கு இல்லைனா டெலிஃபோன் கம்பெனிஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணுவோம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ரங்க் கால்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வயர் வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள் டெலிஃபோன் இதுக்கு, அதாவது லோக்கல்லேருந்து நம்மளோட ஹவுஸுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு வந்து ட்விஸ்டட் பெர் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிஃபோன் கம்பெனிஸ்லேயே வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் ட்ரெயின் கால்ஸு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க்கில் டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அந்த லோக்கல் டேட்டாஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் சோர்ஸ், அதாவது லேசர் டயோடு யூஸ் பண்ணி, இன்ஜெக்ஷன் லேசர் டயோடு இல்லைனா லைட் எமிட்டிங் டயோட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, லைட் மூலமாக அந்த ரேஸ் மூலமாக என்ன பண்ணுவோம், அந்த எல்இடி ரேஸ் மூலமாக டயோட்ஸ் மூலமாக நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். ஸோ இதான் வந்து கோயாக்சியல் கேபிள், அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளோட அமைப்பு. வெளியில் ஒரு பிளாக் கலரில் ஹார்ட் கேபிள் வந்து இருக்கும், அதுக்குள்ளார என்ன பண்ணோம், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி இருக்குன்னு பாரு. ஸோ இந்த கலர் கலராக இருக்க ஆரஞ்சு, க்ரீனு, ப்ரௌனுன்னு இதுதான் வந்து என்னது, அதுக்குள்ளார ஒரு ஒரு வயர்ஸ் இருக்கும், அது உள்ளார சின்ன சின்ன அந்த காப்பர் கம்பி மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக தான் உனக்கு என்ன ஆகும், அந்த சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகும். சரியா? ஸோ டெலிஃபோனில் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே என்ன பண்ணுவாங்க, டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் டேட்டா கம்யூனிகேஷன்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஜெக்ஷன் லேசர் டயோட் இல்லைனா லைட் எமிட்டிங் டயோட்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த லைட்டை எமிட் பண்ணி அது மூலமாக டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். சரியா? ஸோ அந்த கேபிளுக்கு பேர் தான் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் ஒரு டைப் தான் வந்து கைடட் அப்படிங்கிறது. கைடட் அப்படிங்கிறது வயர்ஸ் மூலமாக நம்ம நெட்வொர்க்கில் டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணி அது மூலமாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். ஸோ அந்த வயர்ஸை வந்து என்ன பண்ணோம், 3 டைப் காமனாக, ட்விஸ்டட் பெர் கேபிள், கோயாக்சியல் கேபிள் அண்ட் தென் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது. ஸோ ட்விஸ்டட் பெர் கேபிளில் என்ன டைப்ஸ்லாம் வந்து பார்த்தோம், ஷீல்டட், அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பெர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது கோயாக்சியல் டைப், கோயாக்சியல் கேபிள். கோயாக்சியல் கேபிள் அப்படிங்கிறது டெலிஃபோனில் லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேபிள் வந்து ஹார்டாக இருக்கும், திக்னஸாக வந்து இருக்கும், அதனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் நெட்வொர்க்கில். பட் டெலிஃபோன் இதில் வந்து லார்ஜர் டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா ஒரே நேரத்தில் 10,000 டெலிஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், இந்த வாய்ஸ் கால்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கேபிள் கோயாக்சியல் கேபிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிஃபோன் கம்பெனிஸில் ட்ரெயின் கால்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து நெட்வொர்க்கில் டேட்டா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கு லைட்ஸ் அந்த எது மூலமாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஜெக்ஷன் லேசர் டயோட் இல்லைனா லைட் எமிட்டிங் டயோட்ஸ் மூலமாக அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். ஸோ அடுத்து ஃபைபர் ஆப்டிக்கில் 3 டைப்ஸ் உண்டு. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள், மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அண்ட் தென் சிங்கிள் மோட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வால்ஸுங்கிறது செவரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணோம், அந்த ஃபைபரோட அந்த லைட்டை வந்து என்ன பண்ணோம், மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த பல்சஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், ரிசீவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு பேர் வந்து மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படிங்கிறது. ஸோ வால்ஸுங்கிறது செவத்தில் அந்த லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த லைட்டானது உனக்கு என்ன ஆகும், அதோட பல்சஸை வந்து ஒரு பிளேஸ் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு மூவ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவோம், டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்மிஷன். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்பாக நமக்கு வந்து மூவ் ஆகிறோம்னா அதுக்கு பேர் வந்து மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் ஆப்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா acts to refract the light toward the center of the fiber by variations in the density. ஸோ சென்டரில் வந்து நமக்கு என்ன பண்ணோம், அதோட டென்சிட்டியை வந்து வேரி ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ அதுக்கு பேர் வந்து மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் டைப் வந்து சிங்கிள் மோட் ஃபைபர் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிங்கிள் மோட் ஃபைபர் அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்த்தோன்னா light is guided down the center of an extremely narrow core. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உனக்கு டவுன் தி சென்டர்லேருந்து உனக்கு என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட்டை வந்து குறைக்கும் போது நமக்கு என்ன பண்ணோம், அந்த ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் மோட் ஃபைபர் அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்து உனக்கு டயக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஃபைபர் ஆப்டிக் மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது
என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பல்சஸ் அந்த வால்ஸில் வந்து எனக்கு என்ன பண்ணும் இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த சவத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி அது மூலமாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணும் ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவர் டிவைஸஸ்க்கு ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு வந்து மல்டிமோட் ஸ்டெப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதில் என்ன வரும் டெஃபினிஷனில் இது வந்து ஒரு பர்டிகுலர் சென்டர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப எனக்கு என்ன ஆகும் அதோட வேரியேஷன்ஸ் அந்த டென்சிட்டியை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அந்த டேட்டாவானது ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபைபர் ஆப்டிக் மல்டிமோட் கிரேடட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. சிங்கிள் மோட் அப்படிங்கிறது ஒரே ஒரு அந்த மோடு மூலமாக அந்த சென்டரில் இருந்து டவுன் உனக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டு அது மூலமாக உனக்கு என்ன ஆகும் சென்டர்லேருந்து ரிசீவர் டிவைஸ்க்கு வந்து டேட்டாஸை ட்ரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபைபர் ஆப்டிக்கோட 3 டைப் ஸ்டெப் இண்டெக்ஸ் அண்ட் தென் கிரேடட் இண்டெக்ஸ் அண்ட் தென் சிங்கிள் மோட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியா அப்படிங்கிறது. அடுத்தது அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது. ஸோ டிரான்ஸ்மிஷன் அன்கைடட் அப்படிங்கிறது வயர் இல்லாமல் சரியா கேபிள் இல்லாமல் டேட்டாஸை எப்படி நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அன்கைடட் அப்படின்னாலே வந்து வயர்லெஸ் சரியா. ஸோ எது மூலமாக டேட்டாஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுவோம் ரிசீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது த்ரூ ஆண்டனா மூலமாக என்ன பண்ணிக்கலாம் டேட்டாஸை சென்ட் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் நமக்கு இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ் அப்புறம் ரேடியோ வேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வயர் இல்லாமல் வந்து டேட்டாஸை ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டைரக்ஷனல் ஆம்னி டைரக்ஷனல்ஸ்னு உண்டு. டைரக்ஷனல் அப்படிங்கிறது ஒரு அந்த பர்டிகுலர் பீமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அது மூலம் அந்த ஆண்டனா மூலமாக டேட்டாஸை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டரும் சரி ரிசீவரும் சரி ஒரு அலைன்டு இந்த வழியில் இந்த மாதிரி அப்படிங்கிற அந்த அலைன்டு பொசிஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணோம் ஒரு இந்த வழியிலேருந்து இந்த வழி இந்த டைரக்ஷன் இப்படி மூவ் ஆகணும் ரைட் டைரக்ஷன் லெஃப்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி அந்த டைரக்ஷனில் அலைன் ஆகி டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் நம்ம நினச்சி அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ஷனல் அப்படிங்கிறது. ஒரே டைரக்ஷனில் போகும் போத் சரியா. ஸோ ஆம்னி டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆம்னி டைரக்ஷனல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சிக்னல் வந்து என்ன பண்ணோம் எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த ரிசீவர் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா மெனி ஆண்டனாஸ் வேறு டைரக்ஷனில் போகிறதுனால மெனி ஆண்டனாஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க ரிசீவர் வந்து அந்த டேட்டாஸை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஆம்னி டைரக்ஷனல் அப்படிங்கிறது. டைரக்ஷனல் அப்படிங்கிறது அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவை ஃபோக்கஸ் பண்ணி ஒரே பாதையில் வந்து டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் டைரக்ஷனல். ஆம்னி டைரக்ஷனல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்னல் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ மெனி ஆண்டனாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும் சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ அதில் அந்த அன்கைடடில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ஸ் ரெண்டு பேருமே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராரெட் லைட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்சீவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தென் லைன் ஆஃப் சைட் ஒரு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி டேரெக்டாக உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் இந்த லைட் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்து என்ன பண்ணோம் லைன் ஆஃப் சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்சீவர் வந்து டேட்டாஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்லைக் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ராரெட்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செவரை தாண்டி அந்த ஒளி வந்து போகாது. அதான் வந்து டஸ் நாட் பெனிட்ரேட் வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். மைக்ரோவேவ்ஸும் சரி அந்த இன்ஃப்ராரெட் ரேஸும் சரி நம்ம அந்த வரக்கூடிய அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வித்தின் ஒரு பில்டிங் அந்த ஒரு ரூம்னால் அந்த ரூமுக்குள்ளார தான் இருக்கும். அந்த ரூமை தாண்டி வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க என்ன கமெண்ட் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல ரிமோட் கண்ட்ரோல்ஸ். ஸோ அந்த மாதிரியான டிவி ரிமோட் கண்ட்ரோல்ஸ் ஹோம் தியேட்டர் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி அந்த ரிமோட் கண்ட்ரோலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிக்னல் தான் வந்து எனது இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ரிமோட்டை டிவி ரூம்குள்ளே இருக்குது இன்னொரு ரூமில் இருந்து நீ மாற்றணும் அப்படின்னா உனக்கு என்ன ஆகாது அந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த ரூமை தாண்டி ரிஃப்ளெக்ட் ஆகாது வித்தின் அந்த ரூமுக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட சிக்னலோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷனாக இருக்கும். க்ளோஸ்டு ஏரியாக்குள்ளார நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. வித்தின் அந்த ஏரியானா அந்த ஏரியாக்குள்ளார மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ லைன் ஆஃப் சைட் ப்ரொபகேஷன் தான் வந்து இந்த இன்ஃப்ராரெட் அப்படிங்கிறது.
ஸோ அடுத்தது ரேடியோ வேவ். ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ ஆண்டனா, அந்த ஆண்டனா மூலமாக ரேடியோ அலைகள் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக இல்லைனா ஃபீல்டாக வந்து மாற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு ஏர் இல்லைனா ஸ்பேஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க வந்து டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஃபிசிக்கல் கண்டக்டர் இல்லைனா வேவ் கைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எது மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டனா மூலமாக என்ன பண்ணுவோம், எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக இல்லைனா ஃபீல்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம் சச்சஸ் ஒரு மீடியம், ஸோ ஏர் காற்று மூலமாகவோ இல்லைனா ஸ்பேஸ் மூலமாகவோ என்ன பண்ணுவோம் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டைப்புக்கு பேர் தான் வந்து ரேடியோ வேவ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது தேர்ட் ஒன் வந்து லோ ஆர்பிட் சேட்டலைட். ஸோ சேட்டலைட் வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இன்டு ஆர்பிட். ஏற்கனவே வந்து இப்போ நம்ம இஸ்ரோலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியே தான் இதுவும் வந்து சேட்டலைட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆர்பிட்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நமக்கு அந்த சேட்டலைட்டே வந்து லான்ச் ஆகும். ஸோ இது ஷார்ட் அப் டு தி ஸ்கை, நம்மளோட வானத்தில் ராக்கெட்ஸ் வந்து எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த அட்மாஸ்பியர் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த லோ ஆர்பிட் சேட்டலைட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்கும். அதே மாதிரி எர்த்தை வந்து ரீச் ஆகக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உனக்கு என்ன ஆயிரும், இந்த எர்த்துலேருந்து ஸ்கையிலேருந்து எர்த்துக்கு வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகும்போது உனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பேரபோலிக் கர்வேச்சர் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி பேரபோலிக் இதில் மாதிரி உனக்கு என்ன ஆகும், அந்த சிக்னல்ஸ் வந்து எர்த்துக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கீ காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிரான்ஸ்பாண்டர். ஸோ அந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அக்செப்ட் பண்ணி எங்கேருந்து அக்செப்ட் பண்ணுவோம் எர்த்துலேருந்து அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுவோம் ஸ்கைக்கு வந்து அனுப்புறதுக்கு அந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற காம்பனண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி சிக்னல்ஸை வந்து என்ன பண்ணுவோம் ஷிஃப்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல இருந்து அனதர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து சிக்னலை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் வந்து டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த சிக்னலை வந்து சுருக்கிறது ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் தான் வந்து யூஸ் ஆகும். அதேமாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணணும் சிக்னல்ஸை எர்த்தில் அப்படின்னா அதுக்கும் வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகும், அந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு சேட்டலைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறது தான். ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வேலையுமே எது பார்க்கும், அந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட் தான் வந்து பார்க்கும். ஸோ இது வந்து நம்மளோட அந்த சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பனண்ட் தான் வந்து இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறது. இது இந்த காம்பனண்ட் தான் வந்து இதோட சேட்டலைட்லே ரொம்ப முக்கியமான காம்பனண்ட் டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறது. சிக்னலை வந்து என்ன பண்ணோம் எர்த்துலேருந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு சிக்னலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு வந்து எர்த்துக்கு வந்து சிக்னலை வந்து ரீப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து என்ன பண்ணோம் இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற காம்பனண்ட் தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது டிஸ்டன்ஸ் ஹேஸ் இம்பேக்ட் ஆன் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி நமக்கு அந்த சேட்டலைட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பவரை வந்து என்ன பண்ணோம் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் டிலே நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது இவ்வளோ நேரம் அது வந்து இந்த டைம் டிலேக்கு எல்லாத்துக்குமே நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த சேட்டலைட் அப்படிங்கிறதான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இல்லை அப்லிங்க் டவுன்லிங்க்னு இருக்கும், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஹையர் ஃப்ரீக்வன்சி வந்து நான் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சேட்டலைட்டோட டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து டயக்ராமில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்லிங்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்மளோட இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் ஸ்கைக்கு நம்ம அந்த சிக்னல் வந்து பாஸ் பண்ணுறக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து அப்லிங்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒரு டிஷ் ஆண்டனா வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஆண்டனா மூலமாக அந்த சிக்னலானது ஸ்கைக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அங்கே தான் வந்து அந்த சேட்டலைட்டோட டூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணோம் அந்த சிக்னலை எடுத்து திரும்ப அங்கேயே நமக்கு என்ன பண்ணோம் டவுன்லிங்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எர்த்துக்கே திரும்ப என்ன பண்ணோம் ரிட்டன் வந்து அனுப்பும். ஸோ அது எது மூலமாக அனுப்போம் அப்படின்னா த்ரூ அந்த டிஷ் மூலமாக வந்து நமக்கு அனுப்பும்.
ஒரு எர்த்துலேருந்து சேட்டலைட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி வந்து 22,300 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். சரியா? ஸோ அடுத்தது சேட்டலைட் டிரான்ஸ்மிஷனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து இந்த சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். டிவிக்கு வருது இல்லையா? ஸோ த்ரூ உனக்கு டேரெக்டாக வராது. நம்ம வீட்டில் இண்டிவிஜுவலாக வேணும்னா டாட்டா ஸ்கை யூஸ் பண்ணுவோம், சன் டைரக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி கேபிள் டிவியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேபிள் டிவி நெட்வொர்க்குக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கேபிள் டிவி வச்சுருக்கவங்க ஒரு பெரிய டிஷ் மாதிரி வீட்டில் மாடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிஷ்ஷில் இருந்து நமக்கு என்ன பண்ணும், டேட்டா டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்து டிவிக்கு தேவைப்படக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே வந்து அது மூலமாக தான் கிடைக்கும். ஸோ அந்த டெலிவிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நமக்கு சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி டெலிஃபோனில் லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து என்னது, இப்போ அந்த ட்ரங்க் கால்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் ட்ரங்க் கால்ஸ்ன்னு சொல்லி. அந்த டைம்லலாம் வந்து இப்போலாம் வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து ட்ரங்க் கால் கம்யூனிகேஷன் இன்டர்நேஷ்னலாக வேர்ல்டு லெவலில் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து பேசணும் அப்படின்னா அதற்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ட்ரங்க் கால்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டெலிஃபோன் டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, சேட்டலைட் டிரான்ஸ்மிஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பிஸ்னஸ் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸுக்கும் வந்து இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது விசாட் அப்படிங்கிறது வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல் அப்படிங்கிறது தான் வந்து விசாட்டோட எக்ஸ்பென்ஷன். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ் வந்து நம்மளோட வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விசாட் அப்படிங்கிறத. இல்லைன்னா பிஸ்னஸ் யூசர்ஸும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த விசாட் அப்படிங்கிற இதை வந்து காம்பனண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா அந்த விசாட் அப்படிங்கிறது யூஸருக்கு என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸரோட கம்ப்யூட்டரை வெளியில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டனா மூலமாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்னது இந்த விசாட் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து இந்த வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல். இதுவும் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் தான். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட வீட்டில் அந்த டிஷ்ஷு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சன் டைரக்டு செட்டாப் பாக்ஸ்னு, அந்த மாதிரி இதுக்கும் வந்து இந்த விசாட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸ் லெவலில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த விசாட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ்னு வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த விசாட் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது எதை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிவின்னு எடுத்துகிட்டோம்னா நம்மளோட டிவியும் அந்த ஆண்டனா டிஷ்ஷையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த செட்டாப் பாக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது யாருக்கு அப்படின்னா அந்த டிரான்சீவர் அனுப்புகிறவங்களுக்கு, சரியா, அனுப்புகிறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அந்த டிரான்சீவர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்கலாம், சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எது மூலமாக அப்படின்னா சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர் மூலமாக. எதுக்கு, ஸ்கைக்கு, சரியா, அதான் கொடுத்துருப்போம். அந்த டிரான்சீவர் ரிசீவ்ஸ் ஆர் சென்ட்ஸ் எ சிக்னல் டு எ சேட்டலைட் டிரான்ஸ்பாண்டர் இன் தி ஸ்கை. ஸோ அதே நேரத்தில் சேட்டலைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணோம், ரிசீவ் பண்ணோம். எங்கேருந்து, ஸ்கைலேருந்து எர்த்துலேருந்து ஸ்கைக்கு, சரியா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த விசாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு எண்ட் யூஸருக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா எது மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹப் ஸ்டேஷன் மூலமாக சேட்டலைட்டுக்கு என்ன பண்ணோம், கனெக்ட் பண்ணோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் டோபாலஜி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு எண்ட் யூஸர்லேருந்து இன்னொரு எண்ட் யூஸருக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ இந்த விசாட் மூலமாக என்னெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உனக்கு டிவியில் என்னெல்லாம் கிடைக்கும், டேட்டா, வாய்ஸு, அது மாதிரி வீடியோ சிக்னல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் விசாட் மூலமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ விசாட் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமாக எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிவியில். இப்போ டிவியும் அந்த டிஷ்ஷையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிற வீட்டில் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க இல்லையா. கேபிள் டிவியாக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து செப்பரேட் செட்டாப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பாக்ஸ் மூலமாக நம்மளோட கம்ப்யூட்டர் இல்லைன்னா டிவியை என்ன பண்ணோம், அந்த டிஷ்ஷோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டனா, டிஷ்ஷுங்கிறது ஆண்டனா, அந்த ஆண்டனாவோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விசாட் அப்படின்னு. ஸோ அது மூலமாக ஒரு யூஸர்லேருந்து இன்னொரு யூஸருக்கு என்ன பண்ணோம், டேட்டாஸை சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஸ்கைலேருந்து எர்த்துக்கும் எர்த்துலேருந்து ஸ்கைக்கும், சரியா. ஸோ அது மூலமாக நம்ம என்னெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அந்த செட்டாப் பாக்ஸ் மூலமாக அப்படின்னா டேட்டா, வாய்ஸு அண்ட் தென் வீடியோ சிக்னல்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து விசாட் அப்படிங்கிறது, வெரி ஸ்மால் அப்பர்ச்சர் டெர்மினல் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இதான் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட நெட்வொர்க் டிவைசஸ் வந்து வயர் மூலமாகவோ வயர் இல்லாமலோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலமாக டேட்டாஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ வயர் மூலமாக அப்படின்னா அது என்னென்ன கேபிள்ஸ் மூலமாக, கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் வயர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் மூலமாக வயர் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம். வயர் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்ஃப்ராரெட் அண்ட் தென் ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் தென் விசாட், இதெல்லாம் வந்து வயர் இல்லாமல் என்ன பண்ணுறோம், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸஸ்க்கு டேட்டாஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து கைடட் அன்கைடட் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.